ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்கார், ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கோம். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துளாராசி நேயர்களே, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. துளாராசிக்கு இப்பொழுதுலேருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். என்ன சார் இது, இவ்வளோ நாளாக ஏற்றம் இல்லையா, இப்போ தான் ஏற்றம் இருக்கா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாரே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துல குரு வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. 3/6க்கு உண்டானவர். அவர் 10ஆம் இடத்துல வந்ததுனால புதிய வேலை மாற்றங்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அதாவது உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. 3/6 அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதனான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 11ஆம் அதிபதி நீச்ச பங்கம் அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் வெற்றி, எது நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது சின்னத்திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூத்த சகோதரம், லாபம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அவரே உங்களுடைய ராசியில் உட்காந்து பங்கம் அடைகிறதுனால, நீச்ச பங்கத்தை பண்ணி ராஜயோகத்தை அடைகிறதுனால திடீர் பொருள் உதவி, பண உதவி எல்லாமே சேரும். பணம் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் எந்த விதமான மாற்றத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். அதுவும் பார்த்தோம்னா 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான 29 நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாறுதல்களை இந்த புதன் மற்றும் சுக்கிரன் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. துலாம் அப்படின்னாலே தராசு, நியாயம், சத்தியம், தர்மம், அதே போல் விடாமுயற்சி, எடுத்த வேலையை முடிக்கிறவர்களும் ஓயாத ஓய்வறிவாதவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க. ராசியிலேயே ராசிநாதன் இருக்கார். அவர் தனிச்சு இருக்காரா அப்படின்னா தனிச்சு இல்லை, கூட நீச்சமடைஞ்ச சூரியன் கூட இருக்கார். நீசமடைஞ்ச கிரகமும் ஆட்சி பெற்ற கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம். அப்போ துலா ராசி நேயர்கள் ரெடியாக இருந்துக்குங்க. வரக்கூடிய வெற்றிகளை குவிக்க தயாராக இருந்துக்குங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம். என்ன சாமி 11 உள்ள சூரியன் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு, இதில் போய் அபரிமிதமான லாபம்னு சொல்கிறீங்களே. அவர் நீச்சம் மட்டும் அடைஞ்சிருந்தால் அது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொண்டு விடும். ஆனால் நீச பங்கம் அடையும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு நீச பங்க ராஜயோகம். அப்போ நீச பங்கம் அப்படின்னாக்க எதிர்பார்த்ததுக்கு மேலே திடீர் பண வரவு, லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போடுறது, அதை தவிர சின்னத்திரை, பெரிய திரை, வெள்ளித்திரைகள் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போய் புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடியது. இது எல்லாமே அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை சேர்ந்தவங்க, வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து பிரச்சனை ஏற்பட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய, பாரதத்துக்கு திரும்பக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் ஸ்டார்ட் அப் வைக்கிறதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நிறைய லோன் கொடுக்கக்கூடியது. அதன் மூலயமா புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணுமா, அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகணும்.
சரி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். சனி பகவான் பார்த்தா வக்ரகதியில் இருக்கிறாரு, செயலற்ற தன்மையில் இருக்கார். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த வேலைக்கு ரெகக்னைஸ், நம்ம எல்லாருமே ஹியூமனுக்கு என்ன ரெகக்னைஸ் வேணும்? 1 பதவி உயர்வு, 2 பணவரவு. இது ரெண்டுமே இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேறு என்ன நமக்கு வேணும்? அது ரெண்டுமே கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க, மத ஆச்சாரியார்கள், சங்கராச்சாரியார்கள், ஜீயர் சுவாமிகள், மட அதிபதிகள், குல குருக்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சி செய்யக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, 12ஆம் இடம் அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புடையது. அதில் 12ஆம் இடத்த அதிபதியே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. நீங்கள் எடுக்கின்ற கல்வி சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களை பல நாடுகள் வரவேற்க தயாராக இருக்குது. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்காதவங்களுக்கு பிஆர் கிடைக்கும், சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், க்ரீன் கார்டு கிடைக்காதவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும். அத்தனையும் இந்த ஐப்பசியில் அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதம். சரி சாமி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த 29 நாளில் ஏதாவது புதிய முயற்சி எடுக்கிறத தவிர்க்கக்கூடிய நாள் இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்குது. இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் 6/11/2025, 7/11/2025, 8/11/2025 இந்த 3 நாளும் எந்த விதமான புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்யணும் அப்படின்னாக்களும் அதை தள்ளி போடுறதும் நல்லது. சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேனே, நான் போகணுமே, என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களுக்கு இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை, கோ அப்படின்னா பசு, பசுவில் சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது. அப்போ அந்த சகல தேவதைகளுக்கும் ஒரு மாதத்துக்கு உண்டான புல், வைக்கோல், அகத்துக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு போங்க. அதுவும் முடியலை அப்படின்னாக்க நீங்கள் உங்கள் அருகில் உள்ள கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாக்க வேத பாடசாலை இருக்கும். அந்த வேத பாடசாலைக்கு அந்த ஒரு மாதத்திற்கு உண்டான மளிகை சாமானை வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரசித்தோம் அப்படின்னா வேதம் நம்மளை ரசிக்கும். அப்போ இந்த 3 எளிய பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனையும் விலகும். ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் வேலை செய்யலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இங்கே சென்னைக்கரையில் திருவள்ளூரில் கனகவல்லி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் ரொம்ப புகழ்பெற்றது. அது திருப்பதி ஏழுமலையானோட அண்ணன் நம்ம சொல்லக்கூடிய இடம். அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளத்துக்கு போங்க. குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொரியும் உப்பு வாங்கி போட்டுட்டு கோயிலுக்கு போங்க. கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு கனகவல்லி தாயாரை சேவிங்க, அடுத்தது வைத்திய வீரராகரை சேவிங்க. அதே போல் அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு 11 அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனையும் தீரும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த 18/10/2025 16/11/2025 துலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சனத்துடைய தீர்த்தங்களை குடிச்சிக்கிட்டு வாங்க. அப்போ வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல் விலகும். சாமி, அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பட வேண்டிய தேவையில்லை. காலையில் பொறுத்தளவுக்கு வெங்கடேச சுப்ரபாதத்தை கேளுங்க, சாயங்காலத்தை பொறுத்தளவுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்க. இது ரெண்டும் பண்ணும்பொழுது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ் இதுவும் வெளியில் போயிடும். அப்போ வெற்றி குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த துளாராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் 29 நாள்லேயும் கன்க்ளூஷனாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துளாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம், உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதாவது நல்ல தூக்கம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல தனித்த புதனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 12ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று வந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தோம்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசின் சார்பாக சன்மானம் வரக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா திருமண யோகம் பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், கொஞ்சம் பணம் கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் அதீத ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய, மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதம் கொண்டது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியுடைய அதிபதி அப்படின்றது செவ்வாய். இந்த செவ்வாய் ராசிக்கு 12ல் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா? இல்லை, நீச்சமடைஞ்ச சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கிரனும் இருக்காங்க. அதே போல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கன்னியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற புத பகவானும் இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் இடத்ததிபதியான சூரியன் 12ல் மறைஞ்சாலும் நீச்சமடைஞ்சாலும் நீச பங்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய தொழில்கள், புதிய புதிய இன்னோவேஷன்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதன் மூலியமாக அபரிமிதமான லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் அப்படின்னாலே நிலத்துக்காரகன். அதே போல் களத்தில் முன்னணியில் நிற்கக்கூடிய இராணுவம் மற்றும் போலீஸ் தொடர்புடைய ஆளுமை மிக்க கிரகங்கள் அப்படின்றது. அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்தாக்க இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்கள் செய்து கொடுக்கறத நம்மளுடைய பாரத நாட்டில் தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கி இராணுவத்திற்குண்டான உபகரணங்களை இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் செய்தாக்க அதுலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக அதிகமான மூலதனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறதுனால இந்த பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ ப்ரொஃபஷனல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எழுதக்கூடிய இந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அன்பர்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாதத்துலேயே பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது. 28/10/2025 அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு காலையில் 6:55லேருந்து 8:25க்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாயோடைய ராசியாக கொண்டவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான மாதம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு உண்டானவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். இப்போ அதிசாரமாகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுடைய ராசியே பார்க்குறார். அதனால் பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி, ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்கும். எப்படி சார் சுப செலவுகளாக இருக்கும்னா, ராசிநாதன் அதாவது 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமைகிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதும், 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுமாக இருக்குது. அதனால் பார்த்தாலேயானால்
சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் வந்து இருக்கிறதுனால அதிகமான சுபத்துவம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். அபரிமிதமான லாபங்கள்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லாத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்துல நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நிலைமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துலையே வந்து 10ஆம் அதிபதியும் சேர்ந்து நீச்ச பங்கம் அடைகிறதுனால தொழிலில் வந்து பெரிய மாறுதல்கள் வரும். பெரிய மாறுதல்கள் மூலியமாக உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து 10,000 ரூபா வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இனிமேலேருந்து ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா வியாபாரம் போகக்கூடிய அளவுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. அதுவும் பார்த்தாலேயானால் புதிய தொழிலும் வரக்கூடிய வாய்ப்பு. சமையல்கலை வல்லுநர்கள் ரத்தம் சம்பந்தமாக அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிகளை டெஸ்ட் பண்ணுறது, அது தவிர வந்து மருத்துவம், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, அது தவிர லேண்டு மண் சம்பந்தமான பூமி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டுருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். போர்வெல் போடுறவங்க, பூமி சம்பந்தமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து சில நாட்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். எந்த சில நாட்கள் அப்படின்னா அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சில நாள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்ன, அதற்கு என்னென்ன எளிய பரிகாரம் செய்யணுன்றது நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிகம் அப்படின்னாலே சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க விருச்சிக ராசியிலேருந்து 8வது ராசி அப்படின்றது தான் சந்திராஷ்டம தினங்கள். அப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடியது மிதுன ராசி. சந்திராஷ்டம தினங்கள் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதை கொஞ்சம் எளிமையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம நட்சத்திரம். சரி, அது என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 8/11/2025, 9/11/2025, 10/11/2025 இந்த 3 நாட்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடியதை தவிர்க்கணும். இது டிக்கெட் நான் போட்டேன் சாமி, வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் இல்லங்கள் அல்லது அநாதை இல்லங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள், அதுவும் உங்களுக்கு விருச்சிகம் அப்படின்றது செவ்வாய் அதிபதி, ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு காலை உணவு டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபனு, இதை 3 நீங்களே உங்கள் செலவில் நீங்களே உங்கள் கை கொண்டு பரிமாறும் பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளும் தாமதங்களும் விளக்கும். சரி, அடுத்தது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன், பிரணவநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ அதை பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க திருச்செந்தூர் எம்பெருமான் முருகப்பெருமானை சேவிக்கணும். சேவிக்கிறதுக்கு முன்னாடி கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை சேவிச்சுட்டு அங்கே ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். சாமி எனக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஏதாவது அருகில் இருக்கிற கோயில் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையான 6 to 7 முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் 3 நெய் தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். சரி, அதுவும் என்னால் போக முடியாது சாமி, வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாக்க காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க. சாயங்காலம் சூரியனும் சந்திரனும், சூரியன் அஸ்தமித்து சந்திரன் உதயமாகக்கூடிய நாளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. இதை 2ம் பண்ணினீங்க அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படும்போது பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். ஸோ மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் ஏற்றமான மாதமாக இருக்கும்.
தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய தொழில் வரக்கூடிய, புதிய தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக அதீத லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்ர சனியின் மூலியமாக சிறு சிறு அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்பவும் பொறுமையாகவும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் செல்வது நல்லது. இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம், உங்களுக்கு 90% பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் உண்டாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்கார். என்ன சார் இது, ராசிநாதனே 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரே, எப்படி சார் இருக்கும்? கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறார். எப்பொழுதுமே இந்த தனுசும் கடகமும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் தோஷமில்லைன்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதனால் கவலைப்பட வேண்டாம். உடல் உபாதைகள் இருக்காது. பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பார்த்தேனால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தாலே எந்த விஷயமாக இருந்தாலும் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ 9ஆம் இடத்துலேருந்து இருக்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் விசேஷம் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரனும் புதனும் ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்குறாரு. பரிவர்த்தனை யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். இதனால் பார்த்தேனால் சுக்கிரன் ஆட்சி பெற்று சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையிறது. இதனால் என்ன சார் வரும் அப்படின்னா, தந்தை வழியாக வர வேண்டிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னால மேல் படிப்பு, அதாவது எம்எஸ், எம்டி, எம்பிஏ இந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் சுக்கிரன் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். புதன் 10ஆம் அதிபதி, அவர் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதனுடைய சஞ்சாரமும் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் எந்த அளவுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. தனுர் அப்படின்னாலே குரு, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்ற குணம் கொண்டவங்க தனுர் ராசிக்காரங்க. இவங்கள்ட்ட பொறுத்தளவுக்கு கோடி ரூபாய் இந்த கையில் கொடுத்துட்டு மரியாதை இந்த கையில் கொடுக்குறோம் அப்படின்னாக்க மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த தனுர் ராசி அன்பர்கள். அப்போ ராசிநாதனான குரு பகவான் 8ல் இருக்கிறாரு, அங்கே உச்சம் பெற்று இருக்காரு, அங்கே அவர் சுய நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைந்து வாழக்கூடிய தன்மைகள். அது என்ன சாமி, மறைஞ்சு வாழனா ஒளிஞ்சு வாழ, அது கிடையாது. உத்தியோகம் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அவர் தனக்காரனும் ஆகி போயிட்டார். அப்போ அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். அங்கே அவர் உச்சம் பெற்றுட்டார், அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். அவர் சுய நட்சத்திரம் வாங்கிட்டார். அப்போ முயற்சி மட்டும் நம்முடையது, முடிவு தனக்காரனான குருவுடையது. எடுத்த முடிவுகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய மாதம். அதி அற்புதமான ஐப்பசி மாதம்னு சொல்லலாமா, அதி அற்புதமான ஐப்பசி மாதம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது 10ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம். அங்கே 10ஆம் இடத்து அதிபதியான புத பகவானே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரியோணம் பெற்றிருக்காரு. தொழில் செய்யக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் கடுமையான முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றங்களை கொடுப்பாரு, எதிர்பார்க்காத தனவரவை கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம்.
11ஆம் இடம்ன்றது நாம் செய்கின்ற தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க 9 குடையவர் 11லையும் 10 குடையவர் 10லையும் 11 குடையவர் 11லையும் கிட்டத்தட்ட ஆட்சி பெற்று நீச பங்கம் பெற்றிருக்கிறது. அதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது தர்ம கர்ம ஆதிபதி யோகம். அப்போ இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம், கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரையிலும் இதுவரை கிள்ளி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை அனுபவிக்க நாம் தயாராக இருக்கணும். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படிம்போம். தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து கோல்சார சந்திரன் வரக்கூடிய நாள். ஒளிக்காரகனான மதிக்காரகனான சந்திரனுடைய ஞானக்காரகனான அப்படின்னு அதை சொல்லலாம், புத்திக்காரகன்னு சொல்லலாம். அவருக்கு ஒளி படலை அப்படின்னா புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். நாம் தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அந்த தவறுதலான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாமா? 10/11/2025, 11/11/2025, 12/11/2025. இந்த 3 நாளும் முக்கிய முடிவுகள், புதிய முடிவுகள், வெளியூர் வெளிமாநிலம் முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் ஏற்கனவே டிக்கெட் போட்டுட்டேன், போக முடியாமல் இருக்க முடியாது, நான் போகிறது வெளிநாடு போகிறேன், அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணால் பிரச்சனை வரும், அங்கே இன்டர்வியூ இருக்குது, வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசிக்காரங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர், தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை குடிங்க. அதுக்கு அடுத்தது அங்கேயே இருக்கின்ற கோசாலையில், கோ அப்படின்னா பசு, பசு அப்படின்னா சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் பசு. நம்ம கயாவில் போயிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்க, பிண்ட பிரதானம் பண்ணி 3 பிண்ட பிரதானம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிண்ட பிரதானத்தை கோவுக்கு கொடுப்போம், 2வையும் விஷ்ணு பாகத்தில் வைப்போம். கோவுக்கு கொடுக்கக்கூடிய அன்னம் அப்படின்றது சகல தேவதைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அன்னமாகும். அதனால் கோவுக்கு அந்த மாதத்திற்கு உண்டான புல், வைக்கோல், அகத்துக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகிடுமா? விலகிடும். சரி, இப்போ இந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய நற்பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, என்னதான் சாமி அதுக்கு செய்யலாம் அப்படின்னாக்க, தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது குருவோடைய ஸ்தலம். அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படக்கூடிய கெடுபலனின் தன்மை குறையும். சாமி, அவ்வளோ தூரம் போக முடியாது சாமி, ஏதாவது லோக்கலில் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலையை கோத்து மாலையாக போடுங்க. அதே போல் கடைசி வியாழக்கிழமையில் வெள்ளை மூக்கு கடலை சுண்டலாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக போயிடுமா? நல்லபடியாக போயிடும். சரி, மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரையிலும் என்ன நற்பலன்கள், என்ன கெடுபலன்கள், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க கொடுப்பாங்க. ஐயா, தனுர் ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். அவர்களுக்கு பண வரவில் பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்களேனால் 9, 10 2 பேரும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. பொது காரியத்துக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய
வரக்கூடிய வருமானத்தில் பொது காரியத்திற்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் எதிர்பாலினத்தவர், அதாவது கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக அதீதமான செல்வங்களும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள், இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமும் 95 விழுக்காடு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.